ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நான் மைன்கிராஃப்ட் விளாண்டேன். அதாவது மைன்கிராஃப்ட் வாங்கிட்டேன் ஒரு விளையாட்டி. நான் மைன்கிராஃப்ட்டுக்கு நியூ பிளேயர், பட் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, வந்தோடனே உட்டு தான் நம்ம எல்லாருமே வெட்டுவோம். ஏன்னா உட் இஸ் நெசசரி ஃபார் இந்த மைன்கிராஃப்ட். சரி, உட்டை மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவைங்கிறத எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு டைமண்ட் கிடைச்சா கூட உட் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உட் இருந்தால் தான் அது பிக்காக்ஸ் ஸ்டிக்கே ரெடி பண்ண முடியும். அப்படி உட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஓக்லாக் செஞ்சேன். ஓக்லாக செஞ்சுவிட்டு ஸ்டிக்கர் செஞ்சேன். இப்போ நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடை கட்ட போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம மைனிங்க்கு போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல நான் பிக்காக்ஸை ரெடி பண்ணிட்டேன். பிக்காக்ஸை ரெடி பண்ணிட்டு ஸ்டோன் மைன் பண்ணலாம். ஏன்னா நம்ம பிக்காக்ஸ் இந்த உட்டன் பிக்காக்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால அயனையும் மைன் பண்ண முடியாது, ஒன்னத்தையும் மைன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள உடஞ்சிருது. ஏன்னா இங்கேயே பாருங்க எவ்வளோ பிரேக் விழுந்து. சரி, நம்மளுக்கு கிடைச்ச அளவுக்கு ஸ்டோன் தேவைப்படுது. 16 ஸ்டோன் கிட்டத்தட்ட தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது நானும் ஸ்டோன்லாம் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 25 ஸ்டோன் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கிராஃப்ட் பண்றதுக்காண்டி வந்துட்டேன். கிராஃப்ட் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஒரு பிகாக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டேன். பிகாக்ஸ் கிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னஸ். இந்த ஃபர்னஸ் நம்மளுக்கு எதுக்குன்னு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு கோழி எல்லாமே இதில் தான். அப்படியே காப்பர் கீழே பார்த்துருந்தேன், அதையும் மைன் பண்ணிட்டேன். காப்பரு இப்போ அப்டேட்டுக்கு அப்புறமா ரொம்ப யூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உட்டு இருந்துச்சு. சரி, உட்டு நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு உட்டை வெட்டிட்டு நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல பேஸ் வேணும், ஒரு பிளெயின்ஸா வேணும். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப இதா இருக்கு. ஒரு பிளெயின்ஸா வேணும். அங்கேயே தண்ணி இருக்கணும், அங்கேயே எல்லாமே இருக்கணும். அதாவது அங்கேயே தண்ணி, அங்கேயே மாபு அதிகமா ஸ்பான் ஆகணும். அதே மாதிரியே அங்கேயே ஒரு ட்ரீ ஃபாரஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த தேடி தான் போக போறோம். அந்த இடம் கிடைக்குமாங்கிறது பாருங்க. அப்படி சொல்லிட்டு நானும் வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னென்னமோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். காரணம் மைன்கிராஃப்ட்ல நான் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இதுல தான் எலக்ட்ரா வச்சு பறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மற்ற கண்ட்ரோலர்ஸ்ல எல்லாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வேகமா செடியெல்லாம் மைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேர்னா பூவெல்லாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலரா ஆடு கிடைச்சா கூட அந்த உள்ள நம்மளால டை பண்ணிக்கிட்டு அதை நம்மளால பெட்டா கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இதுக்காண்டி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போற வழியில ஒரு கோழி இருந்துச்சு. கோழி பக்பக்குன்னு கத்துன்னு சொன்னேன். கத்துனுச்சு, உடனே சாவடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் தேடுதல் வேட்டையை ரொம்ப நேரமா போயிட்டே இருந்தேன். எங்கெங்கேயோ போறேன். ஏன்னா கிடைக்கவே மாட்டேங்குது நான் கேட்ட மாதிரி இடம். அப்புறம் ஒரு கேவ் கிடைச்சிச்சு. உடனே நோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கேவ் அங்கே முடியுது. உடனே நானும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் சுற்றி தந்தா கீஸ் போவேன். அப்புறம் ஒரு மாடு நின்றுச்சு. சரி, பீஃபெல்லாம் யார் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடை விட்டுட்டு போயிட்டேன். பசிக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நானும் நேராக போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கே தேடின்னு கேட்டிங்கன்னா வீடை தேடி தான். வீடை தேடுறதுக்கு ஒரு ஆடு கிடச்சிச்சு. என் ஆடு உன்னை நான் சாவடிக்க போறேன்னு சொன்னா ஓடாமல் நின்றுச்சு. நீ தைரியமான ஆடுதான்னு சொல்லிட்டு அதை சாவடிச்சு அதுலேருந்து உள்ள எடுத்துக்கிட்டேன். நான் சாவடிக்க போறேன்னு சொன்னா எல்லாமே ஓடிடணும். ஆனா இந்த பீஸா மட்டும் சாவடிக்கவே முடியாது. ஏன்னா கொத்தா சேர்ந்து அடிக்குங்க. அடிக்கிற ஐட்டம்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஓடுனுச்சு. ஏன் கோழி அடிச்சுக்கிட்டு, நம்மளுக்கு ஏதாவது மட்டன் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த மட்டனையும் பார்த்தேன். அந்த மட்டனையும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ளு தந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஏறி வேற எங்கேயாவது இடம் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காண்டி போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஒரு இடம், நல்ல இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது இங்கே பெட்டை போட்டு தூங்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டாக போகுது. அப்புறம் மாப்பு ஸ்பான் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கதை என்னன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி ரெட் பெட் செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரும்போது ஒரு இது கொண்டு வந்தது பார்த்தீங்களா ஃப்ளவரு, அதை டையா மாற்றி பெட்டை அது கூட வச்சு இது பண்ணிட்டேன். அப்புறமா சூரிய மடிகிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா ஏய் பெட்டு தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே தூங்கிருந்தேன். தூங்கினதுக்கு அப்புறம் கனவுல என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் வரல. ஏன்னா அப்புறம் எதுக்கடா தூங்குறேன்னு கேட்டீங்கன்னா இந்த நைட்டு போக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு. ஆடே ஓடாத நில்லு அப்படின்னு. உடனே நின்றுச்சு. உடனே சாவடிச்சு அதை சமைச்சிட்டு இருந்தேன். சமைச்சி அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு
அதை சமைச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்து மறுபடியும் தொண்டு விட்ட கெடுப்பாயிடுச்சு. அப்புறம் இதை இருந்தோடனே உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து சாப்பிட்டு விடுவேனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு கேவ் இருந்துச்சு. இந்த கேவையும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து புது ஐலாண்ட் அங்கே ஒன்று இருந்துச்சு. இந்த ஐலாண்டில் நம்ம வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கேட்ட மாதிரியே ஒரு இடம் கிடைச்சிருச்சு. பக்கத்துலேயே மலையா, அந்த சைடு தண்ணியா, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாரஸ்டா மொத்தமாக சேர்த்து எல்லா இடமும் கீழே ஒரு பிளெயின்ஸு. ஓ சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்க வந்து கட்டலாம், வீடை கட்டலாம் அப்படின்னு பிளான போட்டேன். வீடு வந்து ரொம்ப சின்னதா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்குலாம் பெருசாலாம் இருக்காது. பாருங்க எப்படி இருக்குண்டு. நான் ஒரு டிஃப்ரெண்டான வீடு தான் கட்ட போறேன். அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நானும் வீடை கட்டுறதுக்காண்டி ஆரம்பிச்சிட்டேன். வீடை வந்து பொறுமையா கட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபாஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக கட்டிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒவ்வொரு பிளாக்கா வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு லேட்டாகவும் டக்கு டக்குன்னு காட்டணும். இந்த இடத்துல வந்து எதுக்கோ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி அதை மாற்றி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பேன். நான் ஒரு டிசைன் வச்சிருக்கேன். அந்த டிசைனை வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். அந்த டிசைன் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே பார்க்குறீங்களா, இதுதான். அது பெரிய இடத்துக்கு போட்டால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட்டு வேற ஆயிடுச்சு. அம்மாடியோ கீழே வந்துவிட்டேன். நம்ம உடனே வந்து தூங்கி தான் ஆகணும். ஏன்னா தூங்கினாதான் வந்து மாபு ஸ்பான் ஆகுது. இல்லாக்கிட்டே ஸ்கெலிட்டன் மண்டையா வந்துருவான், ஏய் என்ன வீடு கட்டுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுது. எவ்வளோ அழகா இருக்கு மைண்ட் கிராஃப்ட்ல. ரியல் லைஃப்ல தான் அழகா இருக்கும், ஆனால் மைண்ட் கிராஃப்ட்லயே நல்லா தான் ஈஸி இருக்கு. மைண்ட் கிராஃப்ட் பாக்ஸ் உலகம். இந்த பாக்ஸ் உலகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். இது நம்மளுக்கு வந்து பாக்ஸா உலகத்துல எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளால கார்ல எல்லாம் போக முடியாது. கார் வந்து டப்பான்னு அடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உலகத்திலே தூங்க ஆரம்பிச்சுட்டேன். தூங்கிவிட்டு அடுத்தது பில்லர்லாம் போட்டுட்டேன். பாருங்க எப்படி இருக்கு. நான் அந்த பெட்டில் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ விதிச்சு ஒரு ஹார்ட்டை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பிளாக்கு, 2 பிளாக்கு, 3வது பிளாக்கு இங்க வந்துருச்சு. அப்படியே பொறுமையா வீடை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இங்க கொஞ்சம் முடிச்சிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கோளாறு வேலை பண்ணி விட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன்னு வந்து, அதாவது இந்த இதெல்லாம் வச்சு முடிக்க போறேன். ரூஃப் எல்லாம் ஒன்றும் முடிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூஃப்ல எதுக்குன்னு தெரியாம இந்த 2 பிளாக் இடம் விட்டு வச்சிருந்தேன். அப்புறம் டோர் ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்னஸையும் இதையும் கிராஃப்டிங் டேபிளையும் இங்கே வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்னஸையும் வச்சுட்டேன், கிராஃப்டிங் டேபிளையும் வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து டோர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு டோருன்னு பார்த்தேன். அப்புறம் டோர் கிடைச்சிச்சு. டோரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடை வெளியில போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குட்டு. இதுதான் நம்ம வீடு. ஏதோ பார்க்கவே கோளாறு மாதிரி தான் இருக்கும். இருங்க, உட்டெல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எடையா உட்டெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். நிறைய உட்டு வெட்டினேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நிறையாவான்னு தோணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டுனா வந்துச்சு. அப்போ ஒரு ஆடு நின்றுச்சு. ஆடு மட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வாங்கிட்டு போயிட்டேன் மட்டனை. இன்னொரு ஆடு நின்றுச்சு. பாவம் புல்லு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே ஸ்டார்ஸ் செஞ்சேன். எதுக்குன்னா நம்மளோட ரூஃப் பிளானிங். ரூஃப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரி இன்னைக்கு நம்ம வந்து ரூஃபை ரெடி பண்ணிடுவோம் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு ரூஃபை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன், என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு தோணும். ஏதோ ஒன்று பண்ற கைஸ். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு இவ்வளோதான். வாய்ஸ் வேற ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, கோல்டா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ரூஃப் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரூஃபை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு பார்க்க முழுக்கட்டியே இருந்துச்சு. ஸ்லாபை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்லாபை பொறுமையாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்லாப் வச்சும் போது ஒரு கூரை அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு, எப்படி சொல்றது எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே அப்படியே சொல்லிருங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடை ரெடி பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் தூங்கிட்டு நாளைக்கு போயிட்டு சாட்கோல் எடுத்துட்டு வந்து நம்ம லைட் மட்டும் வச்சிருவோம். ஏன்னா வந்து ஒளிமயமா, அதாவது வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கணும். அடுத்த வீடியோ நம்ம மைனிங் போகலாம். அதுக்கப்புறம் மைனிங் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட 2 டாஸ்க்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கிளாஸ் போட்டுருவேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து டாக் கிட்ட வந்து
டாங்கியை வந்து டேம் பண்ணிட்டு இருந்தேன். டாங்கியை ஒரு வழியாட்டி டேம் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன பேர் வைப்போம் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு டார்ச்சர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து மட்டன் குக்காக போறத பார்த்துட்டேன். மட்டனே நீ வேணா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மட்டன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓக்கலாக வச்சுட்டேன். ஓக்கலாக வச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, அதுல இந்த சாட்கோல் கடிச்சிச்சு. அந்த சாட்கோலை எடுத்துட்டு வந்து இதுல போட்டு ரெண்டு டார்ச்சி தாப்றோம் அப்படின்னு கேட்டேன். தந்துட்டாரு. 2 டார்ச்சி தான் நான் கேட்டேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, 8 டார்ச்சி கேட்டேன். 8 டார்ச்சியுமே நம்ம வைக்கதான் போறோம். இங்க ஒண்ணு, அப்படியே இங்க ஒண்ணு, அப்படியே வெளியில போ, வெளியில இருந்தாச்சு. இப்ப இங்க ஒண்ணு மேல வைக்க முடியாது, இங்க வைப்போம். இங்க இங்க வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம வீட ஃபுல் வியூ காட்ட போறோம். இந்த டர்ட் வேற இருக்கு. டர்ட் போ. இந்த டர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கவே வீடு ஒரு வித்தியாசமா இருக்கு. இதுதான் நம்மளோட வீடு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க.